நம்ம என்னதான் பாதுகாப்பு பண்ணி ஆசையாக வளர்த்தாலும் நம்மளையும் மீறி ஏதாச்சும் ஒன்று நடந்துருது. அப்படி தான் எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வந்து ஒரு வாழை மரம் வந்து சாஞ்சிருச்சு. இது வந்து பழ வகை கிடையாது, காய் வகை. இப்போ தான் வந்து பௌர்ணமி போச்சு. அமாவாசை நெருக்கத்தில் வந்து எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கும் வந்து காய் பொரியல் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அக்கம் பக்கத்தில் கொடுக்கலாம். அப்படியே இல்லைன்னா நிறைய இருந்துச்சுன்னா கடைகளில் கூட போட்டுடலாம் அமாவாசை நெருக்கத்தில் பண்ணும்போது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இந்த மரம் வந்து சாஞ்சிருச்சு. அது முத்தி போய் கூட இல்லை. இன்னும் ஒரு வாரம் கண்டிஷன் இருக்கும் அது வந்து முத்துறதுக்கு. அதுக்குள்ளே பிஞ்சாவே வந்து இந்த மரம் வந்து விழுந்துருச்சு. இதுக்கு என்ன ரீசன் தெரியல. தண்ணி பத்தலையா இல்லை பூச்சி அடிக்குதா என்னன்னு தெரியல. நம்ம எப்போ எதிர்பார்த்து காத்துட்ருக்கோமோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி தான் மாமரத்துலேயும் வந்து நிறைய பிஞ்சு வந்து கொட்டி போயிடுது. அதே மாதிரி மாங்காய் வார்த்தோன்னா நம்ம கூட உள்ளே நுழைய மாட்டோம் போல். அதுங்க எப்படி தான் அவ்வளோ திக்னஸில் உள்ளே போய் வந்து முட்டை போட்டு வச்சு வளருதுங்களே தெரியல. மாங்காய் வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வண்டு வருது. அது போக குரங்கு அணில் எல்லாமே வந்து கீழே வந்து கடிச்சு போகுது. அதுங்களாவது கடிச்சு போகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இந்த பூச்சிங்க தொல்லை தாங்க முடியல. சரி, அதையும் பார்த்துட்டு நம்ம மல்லிச்செடியில் வந்து ஒரே ஒரு மல்லிப்பூ வந்து பூத்துருந்தது. அந்த பூவையும் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி செடிக்கிட்ட போனேன். அதில் வந்து ஒரு 5 பூ 6 பூ கிட்ட பூத்துருது. அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த வாழை மரத்துலேருந்து ஒரு வாழைப்பூவும் பறிச்சுக்கிட்டு நான் எனக்கு வீட்டுக்கு வந்துட்டேன்.